நந்தினி, என்ன மரத்தை போய் இவ்வளவு ஆசையா பாத்துட்டு இருக்க? எல்லாம் மரம் தானே? உங்களுக்கு இது வெறும் மரம் சார், ஆனா எங்களுக்கு இதுதான் உயிர். நானும் எங்க குடும்பமும் சின்ன வயசுல இருந்து இது கூட தான் வளர்ந்தோம். இங்க நிக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் என்ன தெரியும் சார். என் குரல் தெரியும், நான் தொட்டா அது புரிஞ்சுக்கும், நான் பேசினா பதில் பேசும். அப்படியா? சரி சரி. ஹே நந்தினி, நீ இவ்ளோ எமோஷனல் அட்டாச்மெண்டா இருக்கன்னா எதுக்கு இங்கே நிக்கிற? போ, உள்ள போய் மத்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சுத்தி பாரு. இது ஓ இடம் தானே, போ. வா. பார்த்து இவ்ளோ நாள் ஆச்சு. நான் உங்களெல்லாம் நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? அந்த மரம் ரொம்ப சின்னதா இருந்ததுலடி. நான் பேசினதும் எனக்காக இந்த மரம் ஒரு நெத்து தேங்காய போடுது சார். ஓ நந்தினி, இத வெச்சுக்கோ, இத நான் உனக்காக தரேன், இத எடுத்துட்டு போன்னு சொல்லுது. ஓகே 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 நந்தினி, கூல் டவுன். அது நீ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மரத்தை எல்லாத்தையும் பார்த்ததால கொஞ்சம் எமோஷனலா இருக்க. கொஞ்சம் கூலா இரு, ஓகேவா? சரி, அப்படியே கம்ப்ளீட்டா நடந்து போய் எல்லா இடத்தையும் சுத்தி பாரு. எனக்கு ஒரு குட்டி வேலை இருக்கு, இப்ப வரேன். ஏங்க நீ வேலையை பாக்குற? பரவாயில்லடி, நாம தானே பண்ணோம். யாரு தோப்புக்குள்ள அடிங்கொப்புறான கொப்பன் தன்னானா? வெள்ளம் நீங்கிறது ஒருத்தன், விரல் சுப்புறது வேற ஒருத்தனோ? யார கேட்டு தோப்புக்குள்ள வந்தியா? என்ன திமிரு எகத்தால இருந்தா என் தோப்புக்குள்ள வந்திருப்பியா? என்ன பழைய நினப்புல உள்ள வந்துட்டீங்களோ? என் பங்காளி குடும்பத்தை 15 வருஷமா ஏமாத்தி நீயும் கொப்பனும் சாப்பிட்டது பத்தாதுன்னு இன்னும் வேணுமா உங்களுக்கு? கிளம்புடி முதல்ல வெளியில. நாங்க சும்மா பார்க்க தான் வந்தோம். என்னது சும்மா பார்க்க வந்த? ஆடிக்கிட்டு பார்க்க வந்தேன்ட்டு. இது என்ன கொப்ப விட்டு சொத்தாது? இது ஏன் தோப்புடி? இவ பெரிய பண்ணையாரு, பண்ணையாருங்கிற நினைப்புல தோப்பு துறவெல்லாம் பார்க்க வந்திருக்கா. அடச்சி, ஓடி வெளியில. அக்கா வாக்க போயிடலாம். ஏய் நில்லு, ஆளையும் மூஞ்சிகளையும் பாரு. என்ன போகும்போதே நைஸா ஒரு தேங்காய லவட்டிட்டு போறியா? கீழே விழுந்துச்சு, அதான் ஓரமா போடலான்னு. கீழே விழுந்தா அப்படியே லவட்டிட்டு போயிருவீங்களோ? சி, கீழே போறீ. நந்தினி, ஒரு நிமிஷம். என்ன பங்காளி, நீங்க எங்க இங்க? அதான் வர்ற வழியில கார் நின்னுச்சு, நான் கூட யாருதோன்னு சரியா பார்க்காமல வந்துட்டேன். என்ன பங்காளி இவ்வளவு தூரம்? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அட என்ன பங்காளி, இது உங்க தோப்பு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நீங்க வராம வேற யாரு வர போறா? இல்லையே, இது என்னோட தோப்பு, வெளியே போங்கன்னு விரட்டுற மாதிரி இருந்துச்சு. அட நீங்க வேற பங்காளி, உங்களை போய் சொல்லுவேனா? அது இந்த தோட்டக்காரிய 2 பேரையும் சொன்ன, நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் தப்பா நினைக்கிறியா? அதான் ஏன்றேன். ஏன் இவங்க வெளியே போனோம்? உள்ள வந்தா என்ன தப்பு?
இந்த தேங்காய் எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரிதான் சின்ன பங்காளி. நீங்க டவுன்லயே வளர்ந்த ஆளுவ, ஊர்ல உள்ள நடைமுறை வழக்கம்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அது என்னதான் உங்க தோப்பா இருக்கட்டும், அது இங்க பிரச்சனை இல்ல. இந்த தோப்பை உங்க அம்மா எனக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தோப்புல எத்தனை தேங்காய் விழுந்துச்சு, எத்தனை இளநீ விழுந்துச்சு, எத்தனை குறும்பை விழுந்துச்சு, எத்தனை மட்டை விழுந்துச்சுன்னு எல்லா கணக்கையும் நான் கொடுக்கணும். அப்புறம் இதுதான் குத்தகையோட ரூல்ஸ். அப்படி இருக்கும்போது கண்டதுகள் எல்லாம் உள்ள வந்துட்டு போனா நான் எப்படி தொழில் பண்ண முடியும்? நீங்க வாங்க, எங்க வேணாலும் உட்காருங்க, இளநீ குடிங்க, இல்ல தேங்காய் எடுத்துட்டு போங்க, அதெல்லாம் வேற பங்காளி. நீங்களும் நானும் ஒண்ணு. இதுகளெல்லாம் உள்ள விட்டா எப்படி பங்காளி? சார் போலாம் சார். இல்ல நந்தினி. இல்ல சார் போலாம் சார். நீங்க வாங்க போலாம். வாடி. நந்தினி ஒரு நிமிஷம். நந்தினி, take this. இந்தா. நீ வா. என் பங்காளிகிட்ட இருக்க சொத்துக்கு இவன்லாம் ஜமீன் வீட்லயே ஜாம்னு கல்யாணம் பண்ணிருக்கலாம். இவன் என்னடான்னா இந்த தோட்டக்காரி பின்னாடி தொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த சுதாகர் கிட்டே வா. இருக்குடா உனக்கு. நான் யாருங்கிறத சீக்கிரமே பார்ப்பேன். சின்னையா, உங்க அப்பாரு பெரிய ஐயா இருக்காரு. நம்ம ஊருக்கு வெளியில இருக்க காட்டுக்குள்ள அலைஞ்சு திரியறதுல அவ்வளவு ஒரு பிரியம். ஒரு முயலு குட்டின்னு ஒண்ணு தப்பிக்க முடியாதே. மொசலு வேட்டையில பெரிய ராசா அவரு. அப்படியா? ஏன் டாடியா? ஆமா. அப்புறம் பக்கத்து ஒரு பண்ணையாரு, தஞ்சாவூர் மந்திரி பையன்னு ஏகப்பட்ட தோசை அவருக்கு. அவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போறது ரொம்ப பிடிக்கும். அதுல அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு. சூப்பர். அப்புறம் என் டாடி வேற என்னென்னலாம் பண்ணுவாரு?